ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உங்க நேம்? சாரதி சார். சாரதி. ஓகே ஓகே. படிக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்களா? படிக்கிறேன் சார். ஓகே ஓகே. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ் சார், செகண்ட் இயர். பிஎஸ்சி பிசிக்ஸ் செகண்ட் இயர். இப்போ எந்த ஊர் மேம்? அங்கே கடலூர் சார், சிதம்பரம். கடலூர். ஓகே ஓகே. கடலூர்ல சிதம்பரம். ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. மேம் உங்களுக்கு ரோகிணி மேம் கொடுத்த வீடியோ பாத்தீங்களா ஃபுல்லா? பார்த்தேன் சார். எவ்வளவு நேரம் இருந்துச்சு? அது 42 நிமிஷம் 40 நிமிஷம் அது மாதிரி. ஓகே. ஃபுல்லா பார்த்தாச்சா? எஸ் சார், பார்த்தேன் சார். சரி ஓகே ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? எஸ் சார். சரி ஓகே ஓகே. என்ன சொன்னாங்க அந்த வீடியோல? என்ன சொல்லியிருந்தாங்க? இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, என்ன பத்தி சொன்னாங்க? ஒரு அந்த ப்ராடக்ட பத்தி தான் பேசினாங்க. ஓகே. அதுதான் சார் எனக்கு புரியல. அந்த அந்த ப்ராடக்ட் அது மட்டும் தான் புரிஞ்சுது. அதுக்கு மேல அப்படி என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கு தான் கேக்குறேன். சரி ஓகே ஓகே ஓகே. வேற வேற நம்ம கம்பெனி பேர் ஞாபகம் இருக்கா? ஐயோ, சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. ஐயோ, வீல தான் ஸ்டார்ட் பண்ணும். சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ல வந்தது கரெக்ட் தான். ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தான் கொடுத்தீங்க. வெஸ்டிஜ் கம்பெனி. சரி ஓகே ஓகே. அதுல வந்து பேசியிருப்பார்ல, அவர் பேர் ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் சரவணன். மிஸ்டர் சரவணன். ஓகே. சோ எவ்வளவு இன்கம் வாங்கினாரு எல்லாமே காமிச்சாரு, பாத்தீங்களா? பார்த்தேன் சார். ஓகே. எவ்வளவு இன்கம் வாங்கினாரு ஞாபகம் இருக்கா? 9 lakhs 8 lakhs அது மாதிரி சார். ஓகே ஓகே ஓகே. சோ ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா 8 to 9 lakhs வரைக்கும் வாங்கிட்டு தான் இருந்தாரு. எஸ் சார். சரி ஓகே. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஒரு 4 years கிட்ட வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜஸ்ட் 4 years தான் பண்ணிட்டு இருக்காரு வெஸ்டீஜ். ஓகே சார். ஓகேங்களா? ஜஸ்ட் 4 years தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ செகண்ட் இயர்னா இன்னும் கொஞ்சம் பாதி செமஸ்டர்ஸ் இருக்கும். அப்புறம் தேர்ட் இயர் ஃபுல்லா போகும். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 1.5 or 1 or 2 yearsல நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு உட்காந்த வரைக்கும் நீங்க வந்து வெஸ்டீஜ்ல இந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட ஈஸியா உங்களால வந்து நல்ல ஒரு குட் இன்கம் ஒரு சோர்ஸ்குள்ள உங்களால போக முடியும். சரிங்களா? ஓகே சார். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து பொருள்ஸ் பத்தி காமிச்சிருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் பத்தி. எஸ் சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ட்ரைனிங் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரெகுலர் ட்ரைனிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இன்கம் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எஸ் சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க இந்த இடத்துல வாங்கிக்க போறீங்க. நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்துல இருந்து நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாசம் மாசம் உங்களுக்கு தேவையானது மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ அது வாங்கிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? ஓகேங்களா? இப்போ இதுல வெளியே போறோம், அந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த இடத்துல என்ன யூஸ் நமக்கு? யோசிச்சு பாருங்க. காசை கொடுக்குறோம், பொருளை கொடுத்துட்றாங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த காசுக்கு பொருளோட உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குது. சரிங்களா? ஓகே சார். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வாங்குற பொருளுக்காக மட்டுமே உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் அமௌண்ட், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்குற பொருளுக்காக மட்டுமே உங்களுக்கு ஒரு 2 digit 3 digitல கேஷ்பேக் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஓகே சார். இந்த இன்கம் ப்ரூஃப்ல பாத்தீங்க ஸ்டார்டிங்ல 1 or 2 months வந்து எப்படி உங்களுக்கு இன்கம் இருக்கும்னு காமிச்சிருப்பாங்க. 2 digit 3 digitல இருந்து இருக்கும். எஸ் சார். எஸ் சார். அந்த 2 digit 3 digitல இன்கம் என்ன இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்குற பொருளுக்கான இன்கம் அது. ஓகே சார். அப்புறம் நீங்க ஒரு லெவல் ரீச் ஆகும்போது 5%, 8%, 12%, பிரான்ஸ் ஸ்டேட்டஸ், சில்வர் ஸ்டேட்டஸ், கோல்டு ஸ்டார் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போக 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 உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரிங்கிறது க்ரோத் ஆகி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போனஸ்ங்கிறது. சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வாங்குற பொருளுக்காக மட்டுமே இந்த இடத்துல ஒரு கேஷ்பேக் அமௌண்ட். செகண்ட் விஷயம், உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, வெஸ்டீஜ்ல நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கின ஒரு மாசத்துல பொருள் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? வேற அந்த பொருள் காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி நல்லா இல்ல வெளியே போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடுவோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல சார். நல்லா இருக்கிற பொருள் தான் அகைன் நமக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு தான் போவோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்டா? எஸ் சார். சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டைம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் கேஷ்பேக் கிடைக்குது. ஆனா நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க திரும்பி போய் வாங்கும் போது நீங்க திரும்பி வந்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு ஏதாவது கேஷ்பேக் தரோம், நாங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் தரோம், ஏதாவது ஃப்ரீ ப்ராடக்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கடைக்காரங்க உங்களுக்கு சொல்றாங்களா? நோ சார். கண்டிப்பா கிடையாது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க அகைன் பொருள் வாங்கும் போது மாசம் மாசம் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பொருள் கிடைக்கும். சரிங்களா?
ஓகே சார். மாசம் 100 500 வரைக்கும் ஃப்ரீ பொருள் கிடைக்கும். இது ரெண்டாவது. அதாவது நீங்க வாங்குற பொருள் அதே நீங்க வந்து ரெண்டாவது மந்த்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பொருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே சார். லைஃப் டைம் வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு அந்த மாசம் ஏதாவது ஒரு 100 500 வரைக்கும் நீங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு இது பண்ண மாதிரி 10% ஆஃப் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள், ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள், அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே சார். ஓகே. மூணாவது விஷயம், இந்த இடத்துல பொருள் பிடிச்சிருக்கு, நீங்க திரும்பி வாங்கணும். இன்னும் பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்க மத்தவங்க கிட்ட சொல்லுவோமா இல்லையா? ஆமா சார், சொல்லுவோம். அப்படி தெரிஞ்சவங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுனால நமக்கு வெளியே இருக்கிற கடையினால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப வெளியே போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம், அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, திரும்பி அதே கடையில போய் அதே பொருள் வாங்கும்போது யாருக்கு இந்த இடத்துல லாபம்? அந்த கம்பெனிக்காரனுக்கும் அந்த கடைக்காரனுக்கும் தான் லாபம். நமக்கு எதாவது லாபமா கேட்டா கிடையாது. ஆமா சார். பட் இந்த இடத்துல வெறும் கம்பெனி மட்டும் லாபம் எடுத்துக்காம நமக்கும் லாபம் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கும் போது அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்ங்கிறது ஆட் ஆகும், பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அதே விஷயம் உங்க ஃப்ரெண்டு பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டுக்கும் ஆட் ஆகும். கரெக்டா? ஆமா சார். ஆனா உங்க ஃப்ரெண்டு வாங்கும்போது பாயிண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஆட் ஆகும், உங்களுக்கும் ஆட் ஆகும். ஏன்னா அவங்க உங்க மூலியமா ரெஃபர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப புரியுது சார். புரியுது. அவங்க உங்க மூலியமா ரெஃபர் வந்திருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்டு வாங்குறது உங்களுக்கும் ஆகணும். இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு 100 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கான பாயிண்ட் அந்த 100 பேர் அவங்க செல்ஃப்லயும் ஆட் ஆகும், உங்க ஃப்ரெண்டுக்கும் ஆட் ஆகும், உங்களுக்கும் ஆட் ஆகும். ஓகே சார். இப்போ உங்க ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க, அவங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்குது, மாசம் ஃப்ரீ பொருள் கிடைக்குது, மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் பாயிண்ட் கெயின் ஆகி அவங்களும் இன்கம் சோர்ஸ்க்குள்ள போறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு லாஜிக் என்னன்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். ஓகே சார். இந்த பிசினஸோட ஒரு பியூட்டியே இதுதான். நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் உங்களால ஏர்ன் பண்ண வைக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெகுலராகவே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருந்து இருக்கும். ஓகே சார். ரெகுலரான எவ்வளவு நாள் இருக்கு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இன்கம் சோர்ஸ்க்குள்ள போற வரைக்கும் 4 to 5 months ஆச்சு மினிமம் உங்களுக்கு வந்து டெய்லியுமே ஜூம் ஆப்ல ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஈவினிங் 8 to 9 ஃப்ரீயா இருப்பீங்களா? ஆமா சார். ஓகே தான் சார். ஓகே. ஈவினிங் 8 to 9 உங்களுக்கு ரெகுலரா மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ் கட்டத்துக்கு எப்படி நீங்க மூவ் பண்ண முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஐடிங்கிறது கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ரோகிணி மேம். சரிங்களா? ஓகே சார். ஐடிங்கிறது கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து பைலட் பேட்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். அந்த 2 வீடியோ நீங்க வந்து பார்த்து முடிச்சுட்டு அகைன் ரோஹிணி மேம்க்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஐடிங்கிறது கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னையில இருந்து நீங்க ரெகுலரா 8 to 9 ட்ரைனிங் பார்க்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இப்ப சொன்னதுல? இல்ல சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். உங்க நேம் என்ன சொன்னீங்க? சாரதி சார். சாரதி. எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 வீடியோ மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அகைன் மேம்க்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே 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 பாருங்க. தேங்க்யூ சார்.